Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. பிக் பாஸ் வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷனான்ட்டு மக்கள்கிட்ட அவங்க கேட்போம். யூடியூப் சேனல்ல வரோம். அந்த ஐயோ எதுமா வேணாப்பா யூடியூப் சேனல் வரோம்டா. மாதிரி பிக் பாஸ்லாம் பாப்பியா? இல்லை பார்க்கறது போய் சொல்லக்கூடாது. நிஜமா பார்த்தது ஒரு சீசன் கூட பார்த்தது இல்லையா? ஏய் எப்படா பிக் பாஸ் பார்க்காம இருக்க? ஏய் சத்தியமா பார்த்தது என்ன இருக்கும்? சரி என்னதான் பாப்பா விரும்பி போடா பேசும்போது அதை நாம படுத்துறோம். என்னதான் விரும்பி பாப்பா? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கொஸ்டின் கேட்க மாட்டேன், சொல்லு என்ன நிஜமா பார்த்தது. சரி உட்கார்றா, உட்காந்து நீ பாட்டுக்கு பாடுறா. நாங்க என்னடா சொல்றோம்? வசதி மட்டுமா நீ சோக்கா இருக்க ஜீவா ஏண்டா பக்கடா. நிஜமா இல்லைண்ணா எதுவுமே பார்க்க மாட்டியா? ஓகே. பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு. இந்த போன வாரம் வந்துட்டு பிக் பாஸ்ல வந்து எவிக்ஷன்லாம் போச்சு. ஏதோ சொல்றாங்க, ஆனால் எவிக்ஷன்லாம் போச்சு. இந்த வாரம் கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அனன்யா. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரோ இருக்காங்களா? கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வைகார்டு என்ட்ரியான அர்ச்சனா. ஏன்னு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த 2-3 டேஸ்லயே ரொம்ப அழுதுட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டா, அதாவது அவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா அந்த விஜய்க்கும் விஷ்ணு கூட எல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல போல்ட்னஸ். அவங்கள பார்த்த உடனே ஒரு 25 இயர்ஸ்ல இவங்க பேசுற போல்ட்னஸ் பார்த்தேன். எங்களை மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஒரு வைகால் என்ட்ரி ஆயிட்டு 2 டேஸ்லயே போறேன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் வர வீக்ஸ்ல எல்லாம் பேசுறத பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவங்க ஏஜுக்கு அவங்க பேசின போல்ட்னஸ் நானே எங்க பசங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னேன். ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க, பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. ஆனா அவங்க நல்லா பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த லாஸ்ட் வீக் தான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. கொஞ்சம் அவங்க டவுன் ஆன மாதிரி இருக்கு. அவங்களே நம்ம பேசுறது வந்து பப்ளிக்ல எப்படி இருக்கு கன்ஃபியூஸ்ல அவங்க கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க எதை பத்தியும் யோசிக்காம இன்னும் நல்லாவே போல்டா வரலாம். ஃபைனல் வரைக்கும் கண்டிப்பா வருவாங்க. டைட்டில் வின்னரா வர அதிக சான்ஸ் அவங்க கண்டிப்பா இருக்கு. அப்ப வந்து பிக் பாஸ் ஹிஸ்டரியில வந்து ஒரு ஹிஸ்டரி பிரேக் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் டைட்டில் அடிக்கலாம். கண்டிப்பா அடிக்கலாம். அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நிறைய லேடிஸ் சப்போர்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு. அர்ச்சனா வர நிறைய சான்ஸ். சரி யாரு பிடிக்காது உங்களுக்கு கண்டஸ்டன்ட்? பிடிக்காதுன்ட்டு இல்ல, ஒரே வீட்டுல அதாவது அதான் நான் சொல்வேன். நான் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் இருக்கிறது பெரிய கஷ்டம். பிடிக்காத கண்டஸ்டன்ட் பார்த்தா மாயாவையும் சொல்ல முடியாது. மாயா இப்போ வந்து நல்ல சேஃப்டியே மாறுறாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வந்து வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டேல வந்து அந்த கிளாப்பை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு இப்ப சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு படுறது இல்லையா. அதான் மாயா அப்படியே சைலண்டா ஆயிட்டு சேஃப் கேம் விளையாடிட்டு இப்போ இந்த வீக்ல இருந்து பாருங்க அவங்களோட கிளாப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சேஃப் கேம் விளையாடுறாங்க. அதாவது அவங்க சைடு ஜோவிகா நல்லா கேம் பிளே பண்ணிட்டு இருந்தா. அவங்க சைடு அழகா ஜோவிகாவை கூட்டு போயிட்டு அவளை சைலண்டா ஆக்கிட்டு அவளை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இவங்களோட டீமே எப்படின்னா யார் நல்லா விளையாடுறாங்க அவங்க சைடு கூப்பிட்டுட்டு அவங்கள வச்சே கேம் பிளே பண்ணிட்டு இவங்க சைலண்டா ஆயிடுது. ஒவ்வொருத்தர எலிமினேட் பண்றது. மாயா ஆனா இப்ப சைலண்டா இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் பாருங்க ஹெவியா ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒப்பீனியன் மக்கள் மனசுல கண்டிப்பா இருக்கும். மாயா பூர்ணிமா பத்தி எல்லாருக்கும் அந்த ஒப்பீனியன் இருக்கதா செய்யும். இருந்தாலும் அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ் இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. டைட்டில் வின்னர் வர சான்ஸ் இருக்கு. ஃபைனல்ஸ் ஒரு 4 பேர் நிப்பாங்கல்ல. அப்ப அது அந்த 4 பேர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் அர்ச்சனா, தினேஷ், விசித்ரா, அதுக்கப்புறம் நிக்சன் கூட ஓகே. அதாவது அவர் அங்க இருந்த ஏரியால இருந்து வந்த வாசி அந்த மாதிரி பேசியிருக்காரு தவிர கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் இருக்கு. கோவத்துல அவர் பேசிட்டார். பிரதீப் செஞ்ச வேலையை தான் இவர் செய்யறாரு. இப்ப தெரியல
பிரதீப் செய்யும் போது எலிமினேட் பண்ணிட்டாங்க. நிக்சன் செய்யும் போது அந்த தப்பை நிக்சன் மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அமைதியா இருக்காங்க. அவ்வளவுதான். டபுள் எவிக்ஷனா இருக்கும். இல்ல இந்த வீக் வந்து ஒரு எவிக்ஷன் வச்சு நெக்ஸ்ட் வீக் 2 எவிக்ஷனும் வச்சாலும் வைப்பாங்க. டாஸ்க் கொஞ்சம் ஹெவியா கொண்டு போயிட்டு வைக்க சான்ஸ். மக்கள்கிட்ட இந்த வாரம் பிக் பாஸ்ல யார் எவிக்ட் ஆவான்னு தான் கேட்க வந்தோம். ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க. நீங்களே பாருங்க, தனியா நின்றுருக்கு. இப்படிலாம் பண்ணா எங்க நிலைமை என்ன வருது? ஒருத்தரும் பிக் பாஸ் பார்க்கறது இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்களும் பிக் பாஸ் பார்க்கலைன்னா இது வரைக்கும் ஒரு எபிசோட் கூட பார்க்காதவங்களா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.